குட்டி முயல் டிங்குவின் தைரியம். கதாபாத்திரங்கள்: குட்டி முயல் டிங்கு. துருதுருப்பான, துருதுருவென ஓடும் ஒரு குட்டி முயல். இவன் மிகவும் தைரியசாலி. மின்னும் ஆமையம்மா. மெதுவாக ஊர்ந்து செல்லும், புத்திசாலி மற்றும் அன்பான ஆமை. சிரிக்கும் மரங்கொத்தி. எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் மரங்கொத்தி. கதைக்களம்: காடு மிகவும் அழகாக, வண்ணமயமாக இருக்கிறது. சூரிய ஒளி மரங்களின் இலைகள் வழியாக ஊடுருவி தரையில் விழுகிறது. பறவைகள் பாடுகின்றன. ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஓடுகிறது. தெளிவான நீரோடையில் மீன்கள் நீந்துகின்றன. குட்டி முயல் டிங்கு ஒரு பெரிய கேரட்டை சாப்பிட்டு கொண்டே துள்ளி குதிக்கிறான். அவன் தன் நண்பர்களை சந்திக்கச் செல்கிறான். குட்டி முயல் டிங்கு ஒரு பெரிய மரத்தடியில் மின்னும் ஆமையம்மாவை சந்திக்கிறான். ஆமையம்மா ஒரு பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். டிங்கு: ஆமையம்மா, எப்படி இருக்கிறீர்கள்? ஆமையம்மா: நன்றாக இருக்கிறேன் டிங்கு. எங்கே கிளம்பிவிட்டாய்? டிங்கு: நான் என் நண்பன் சிரிக்கும் மரங்கொத்தியை பார்க்கப் போகிறேன். நீங்களும் வருகிறீர்களா? ஆமையம்மா: நிச்சயமாக, வா போகலாம். டிங்குவும் ஆமையம்மாவும் சேர்ந்து மரங்கொத்தியை தேடிச் செல்கிறார்கள். வழியில் அவர்கள் அழகான பூக்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் அழகான பறவைகளை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய மலையின் அருகே வருகிறார்கள். அங்கே ஒரு குட்டி மரத்தின் மேல் மரங்கொத்தி அமர்ந்திருக்கிறது. டிங்கு: மரங்கொத்தி. மரங்கொத்தி சிரித்துக்கொண்டே: ஓ, டிங்குவும் ஆமையம்மாவும் வந்துவிட்டீர்களா? என்ன சிறப்பு? திடீரென்று காட்டில் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மிகவும் கோபமாக இருக்கிறது. யாரோ என் உணவை திருடிவிட்டார்கள். டிங்கு, ஆமையம்மா மற்றும் மரங்கொத்தி பயந்து போகிறார்கள். டிங்கு: நாம் என்ன செய்வது? ஆமையம்மா: நாம் ஒளிந்து கொள்ளலாம். அவர்கள் மூவரும் ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள். மலைப்பாம்பு அவர்களை தேடுகிறது. திடீரென்று டிங்குவுக்கு ஒரு யோசனை வருகிறது. அவன் ஒரு பெரிய தேன் கூட்டை பார்க்கிறான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. டிங்கு தேன் கூட்டை மலைப்பாம்பின் அருகில் கொண்டு செல்கிறான். தேனீக்கள் மலைப்பாம்பை கொட்டுகின்றன. மலைப்பாம்பு பயந்து ஓடிவிடுகிறது. டிங்கு, ஆமையம்மா மற்றும் மரங்கொத்தி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் டிங்குவை பாராட்டுகிறார்கள். ஆமையம்மா: நீ ஒரு பெரிய சாகச வீரர் டிங்கு. மரங்கொத்தி: ஆம், நீ எங்களை காப்பாற்றிவிட்டாய். டிங்கு: நாம் அனைவரும் ஒன்றாக இருந்ததால்தான் இது சாத்தியமானது. அவர்கள் மூவரும் சந்தோஷமாக தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். காடு மீண்டும் அமைதியாகிறது. சூரியன் மறைகிறது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. டிங்கு, ஆமையம்மா மற்றும் மரங்கொத்தி மூவரும் ஒன்றாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவுரை: இந்த கதை குழந்தைகளுக்கு தைரியம், ஒற்றுமை மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும்.